ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நான் உனக்கு நல்லது செய்வேன், நீ கேட்டதை தருவேன்ற நம்பிக்கையோடு தானே என் கைகளை தொட்டாய். என் கரங்களை தொட்ட உன் கைகளில் உனக்கு பிடிச்சதையும் உனக்கு விருப்பமானதையும் நிச்சயமாக தந்தே தீருவேன். அது மட்டுமல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி தொலைபேசி மூலமாக உன்னை வந்து சேரும். ஓ நல்ல மனசின் காரணமாக தானே உன் வாழ்க்கை முழுவதற்கும் நான் பொறுப்பேற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போது உன்னை புரிஞ்சுக்காதவங்களும் உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. நீயும் எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. உன் நல்ல மனசுக்கு நீ எதிர்பார்த்த எல்லா நன்மைகளும் நடக்கும். எப்போதும் எங்கும் எதிலும் நிதானத்தை நீ கடைப்பிடிச்சாலே போதும். எந்த சூழ்நிலையிலும் எந்த விஷயத்துக்காகவும் நீ எதிலுமே பதட்டம் அடையாதே. எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் ஓ முருகான் அதை எனக்கு அர்ப்பணிச்சிட்டு நீ செய்ய ஆரம்பிக்கும் போது அது நிச்சயம் வெற்றிகரமாகத்தான் முடியும். கலங்காமல் காத்திரு என் செல்வமே. நீ கேட்ட வரங்களையெல்லாம் உனக்கு அள்ளி கொடுப்பதற்காக தான் என்னுடைய கரங்களை தொட சொன்னேன். நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் என் ஆசீர்வாதத்தோட என் 12 கைகளிலிருந்து நீ பெற போற. இந்த முருகனின் வாக்கில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா நான் சொல்றது ஒவ்வொன்றும் சத்தியமான வாக்கு. உனக்காக யாருமில்ல நினச்சி வருத்தப்பட்டதானே? பார்த்துக்கிட்டே இரு. யாராவது ஒருவருடைய சாயலில் வந்து உனக்காக நான் துணையாக நின்று உன்னை வெற்றி பெற வைப்பேன். எப்போதுமே புத்திசாலித்தனங்கிறது வேற, பலசாலிங்கிறது வேற. அறிவை விட தைரியத்தால் தான் பெரிய சாதனைகளை படைக்க முடியும். நீ ஒருபோதும் தைரியத்தை கைவிடாமல் பலசாலி பிள்ளையாக இருந்துவிடு. அதே நேரத்தில் அறிவாளித்தனமாக புத்திசாலித்தனமாகவும் இருக்க கற்றுக்கோ. நீ எங்கே போனாலும் துணிச்சலோடு போனீனா உனக்கு துணையாக நான் வருவேன். யாம் இருக்க பயம் என்கிற வார்த்தையை நீ மறந்திடாதே என் செல்வமே. எத்தனையோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் கடந்து வந்துட்டாலுமே கூட இன்னும் உன் மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. இந்த வாழ்க்கை இன்னும் நமக்கு என்னெல்லாம் கஷ்டத்தை தரப்போதோ, இன்னும் என்னெல்லாம் நான் பார்க்கணுமோ, இன்னும் என்னெல்லாம் பாடத்தை கற்றுக் கொடுக்குமோன்னு வாழ்க்கையை நினச்சி பயப்படாதே. வாழ்க்கையில் எல்லாமே நீ பார்த்துட்ட. இனி பார்க்க வேண்டியது சந்தோஷத்தையும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் மட்டும்தான். கூடிய சீக்கிரம் அது உன்னை தேடி வரும் என் செல்வமே. உன்னை காணாம்னு தேடுறதுக்கு பல பேர் இருந்தாலும் நீ தொலைஞ்சா சந்தோஷம்னு நினைக்கிறதுக்கும் சில பேர் இந்த பூமியில் இருக்க தான் செய்வாங்க. நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனிதர்களை விட அவங்க எப்படி நல்லா இருப்பாங்க, நீ எப்படி கீழ் நிலைமைக்கு போவ, எப்படி நீ கஷ்டப்படுற பார்க்கணுன்றதுக்காகவும் சில பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கிறது அல்லவா? நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனிதர்களை விட நீ அழிந்து போகணும்னு நினைக்கிற மனிதர்கள் அதிகமாக இருக்கும் இந்த பூமியில். நீதானே சரியா திறமையா புத்திசாலித்தனமாக வாழ்க்கையை வாழணும். ஒரு மனுஷன் செத்து போயிட்டா நீ போகாத, நீ சீக்கிரம் உயிரோட திரும்ப வந்துடுன்னு சொல்லி அழுகக்கூடிய மனிதர்கள் அவன் உயிரோடு இருந்த வரைக்கும் அவனை மதிக்க கூட மாட்டாங்க. அவனுக்கு சரியாக சாப்பாடு கூட போட்டிருக்க மாட்டாங்க. அவன் உடல் நலத்தை அக்கறையோடு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. நல்லா இருக்கியா, சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்டிருக்க மாட்டாங்க. இதுதானே இன்றைய உலகமாக இருக்கு. மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கண்டுக்காத உலகம், செத்த பிறகு நீ திரும்ப வந்துடுனா இது எப்படி சரியாக இருக்கும்? யாருக்காக அழுகிறீங்க, யாருக்காக கவலைப்படுறீங்கன்னே எனக்கு புரியலை. உங்கள் மனசுக்குள்ள உண்மையான பாசம் எப்போதும் எல்லார் மீதும் இருக்கட்டும். அதை விட்டுட்டு பொய்யா அடுத்தவங்களுக்காக அழுகிறதும் அடுத்தவங்களுக்காக வருத்தப்படுவதும் வேண்டாம் என் பிள்ளைகளை. ஒரு மனசை காயப்படுத்திட்டு ஒரு மனதின் மனதை நோக்கடிச்சிட்டு இன்னொருத்தரை சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு நினைக்காத. ஏன்னா நீ ஒருத்தரை கஷ்டப்படுத்தினியே, அது பெரிய பாவம். நீ இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்தினது வேற விஷயம். ஒருவரை சந்தோஷப்படுத்துவதற்காக, ஒருத்தரை மகிழ்விப்பதற்காக இன்னொருவரை கஷ்டப்படுத்துவதும் ஏமாற்றுவதும் அதற்கான பாவத்தின் பலனாக உனக்கு மிகப்பெரிய துன்பத்தை தரும். நீ எய்த அம்பு எந்நேரம் வேணாலும் உனக்கு எதிராக உன்னை நோக்கி திரும்ப வருங்கிறத மட்டும் மறந்திடாதே என் செல்வமே. உனக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தாலும் அது உன் கைக்குள்ள நீயே பிடிச்சி வைக்கணும்னு நினைக்காத. ஏன்னா உனக்கானது கொஞ்சம் உன்னை காலம் உன்னை விட்டு தள்ளி போனாலும் அது உனக்கானதுனால் நிச்சயமாக உன்னை தேடி வந்து சேர்ந்தே தீரும். அது உனக்கு பிடிச்ச உறவாகவும் இருக்கலாம், அல்லது உனக்கு பிடிச்ச பொருளாகவும் இருக்கலாம். உனக்கு பிடிச்சதுங்கிறதுக்காக அதை உன் பக்கத்திலேயே வச்சுக்கணும்னு நினைக்காம அதை அது பாட்டுக்கு விட்டினா அது உன்னை விட்டு விலகி போனாலும் சீக்கிரமாக உன்னை தேடி வரும். ஏன்னா
உனக்கானது எப்போதுமே உன்னை விட்டு ஒருபோதும் விலகி போகாதே என் செல்வமே. அடுத்தவங்க உன்னை புறக்கணிக்கிறாங்க, அடுத்தவங்க உன்னை வேணான்னு நினைக்கிறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலும் உன் மனசு மறுபடியும் மறுபடியும் அவங்கள தான் தேடி போகுது. அவங்க கிட்ட தான் பேசணும்னு தோணுது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் கஷ்டத்தோடும் கவலையோடும் இருக்கிறாய் தானே. உன் மன வலிக்கு என்னுடைய விபூதியே மருந்து. ஏதாவது ஒரு வடிவத்தில் இந்த முருகனின் விபூதியை உன் கைகளில் நான் கிடைக்கச் செய்வேன். பொறுமையாக இரு. கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். யாருமே இல்லாமல் தனியாக நிற்பது போல இருக்கேன்னு நினைக்காத. இந்த முருகன் உனக்கு துணையாக நான் இருக்கேன். தனியாக நீ இருக்கும்போது உன்னை தனியாக தவிக்க விட்டுட மாட்டேன் என் செல்வமே. முதல்ல உன் பயத்தை தூக்கி எறி. நடக்குமா நடக்காதா நினச்சி பயப்படுறத விட என்ன நம்புனா உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சந்தோஷமோ துக்கமோ எதுவாக இருந்தாலும் அதில் மூழ்கி போயிடாத. சந்தோஷம் வந்தாலும் அதில் மிதக்க கற்றுக்கோ, பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் மிதக்க கற்றுக்கணுமே தவிர அதுக்குள்ளேயே யோசிச்சு மூழ்கி உன்னை நீயே மறந்துடக்கூடாது. ஏன்னா வாழ்க்கையை வாழ்வது ஒரு முறைதான். அதை உனக்காக வாழ வேண்டும் அல்லவா? நீ கீழே விழுகும் போதெல்லாம் உன் கண்ணை தாங்கி பிடிச்சு உன் கண்ணீரை தொடச்சி மனசுடைஞ்சு போயிருக்க உன்னை தட்டி கொடுத்து உனக்கு ஆறுதல் சொல்ல நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? ஓடி ஆடி விளையாட வேண்டிய வயசில் ஓடி ஆடி விளையாடுன்னு சொல்கிறது போல நீ ஓடி ஆடி சம்பாதிக்க வேண்டிய வயசில் சும்மா உட்காரணும்னு நினைக்காத. ஏன்னா சம்பாதிக்க வேண்டிய வயசில் சும்மா உட்காந்தினா அப்புறம் வயசான பிறகு நீ உட்காரணும்னு நினச்சாலும் உன்னால் முடியாது. அப்போது நீ வேறு வழியே இல்லாமல் சாப்பாட்டுக்காக அங்கும் இங்கும் அலைய வேண்டிய தேவை இருந்துடும். அதனால தான் வயசு இருக்கும்போது, இளமை இருக்கும்போது, பலம் இருக்கும்போதே உனக்காக கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோ. வேலை செஞ்சு உனக்கானதை சம்பாதிச்சு வச்சுக்கோ. இந்த முருகனாக இருக்கும்போது உனக்கு எதை பற்றின பயமோ கவலையோ வேண்டாம். ஆனால் அதுக்காக நீ முயற்சியை செய்யாமல் மூலையில் உட்காரவும் நான் அனுமதிக்க மாட்டேன். நிச்சயமாக வாழ்க்கை உன்னை அடித்து கீழே தள்ளும். ஆனால் நீ மறுபடியும் எழுந்து நிற்கக்கூடிய ஆளாக இருந்தால்தான், மனசில் தைரியத்தோடும் விடாமுயற்சியோடும் இருந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியும் என் செல்வமே. உடம்பு சரியில்லாமல் போனாலும் சரி, கையில் காலில் அடிபட்டாலும் சரி, ஏதோ ஒன்று உன் மனசை கஷ்டப்படுத்தினாலும் சரி, எல்லாத்தையும் தாண்டி தைரியமாக எழுந்து நிற்கக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தாதான் உன் வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியும். நீ நினைக்கிறது எல்லாம் ஒரே நாளில் நடந்துடாது. கொஞ்சம் காலம் ஆனாலும் நிச்சயமாக உனக்கானதை நான் நடத்தி கொடுப்பேன். இந்த முருகன் மீது நம்பிக்கை வை. நான் உனக்கு கஷ்டங்களையே தொடர்ந்து தர்றேனே நினைக்காத. காரணம் இல்லாமல் நான் எதையும் செய்கிறதில்ல. நான் போட்ட பாதையில் தான் நீ பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க. இந்த முருகன் ஒருபோதுமே உன்னை கைவிட மாட்டேன் என் செல்வமே. நேற்று நடந்த விஷயத்தை வச்சு இன்னைக்கு நாளை இப்படி தான் இருக்கும் நீயாகவே முடிவுக்கு வராத. ஒருவேளை நாளைய சூழ்நிலை உனக்கு ஏற்றபடி மாறலாம்னு நம்பிக்கையோட காத்திரு. உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லதாக நடத்தி தர நான் இருக்கேன். 100 முறை நீ உடஞ்சு போனாலும் 1000 முறை உன்னை நான் உருவெடுக்க செய்வேன். அதற்கான வலிமையும் நம்பிக்கையும் நான் உனக்கு தருவேன் என் செல்வமே. நீ நினச்சதை அடைகிறதுக்காக நீ நினச்சி பார்த்ததை விட அதிகமாக உழைக்கணும். ஏன்னா ஆசைப்பட்டு சும்மா இருந்துட்டா மட்டும் எல்லாம் தானாக தேடி வந்துடாது. நீ ஆசைப்பட்டதை அடைவதற்கு மிகப்பெரிய அளவில் உழைக்கணும், வேலை செய்யணும். அதை மட்டும் சரியாக செஞ்சிட்டினா நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை எதிர்பார்த்தது போலவே உன் கைகளில் நான் தந்துடுவேன். இந்த பூமியில் நீ எப்போதும் யாரையும் கேவலமாக நினைக்காதே. காலம் எப்படி வேண்டுமானாலும் மாறும். உன்னை புறக்கணித்த மனிதர்கள் சீக்கிரமே உன்னை தேடி வருவாங்க. அது மட்டுமல்ல, உன்னை புறக்கணித்த மனிதர்கள் கண் முன்பாகவும் நீ இந்த உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்து உட்காருவ. உன்னை விட்டுட்டு போனவங்க முன்னாடி நீ பெரிய ஆளாகி காட்டணும். அவங்க தேடி வரக்கூடிய அளவுக்கு அல்ல, உன்னை பக்கத்தில் வந்து பார்க்க முடியாத அளவுக்கு, உன்னை நெருங்க முடியாத அளவுக்கு மிக பெரிய ஆளா, உன்னை தடுக்கவே முடியாத தவிர்க்கவே முடியாத அளவுக்கு மிக பெரிய ஆளாக நீ வாழணும். அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தை அடையணும் என் செல்வமே. நீ என்னதான் தகுதி உள்ள பிள்ளையாக இருந்தாலும், திறமையும் புத்திசாலியுமாக இருந்தாலுமே கூட, வைரமாகவே இருந்தாலும் கூட, தகுதியற்றவர்கள் கையில் கிடச்சினா உன்னை வெறும் கல்லாதான் பார்ப்பாங்க. ஆனால் நீ தகுதியுள்ள பிள்ளைங்கிறத, நீ வைரம்ங்கிறத உன்னுடைய செயலின் மூலமாக தான் வெளிக்காட்ட வேண்டும். உன்னுடைய மதிப்புங்கிறது
உன்னை மட்டும் சார்ந்தது கிடையாது. உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் நீ சேரக்கூடிய இடத்தையும் பொறுத்து தான் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அதனால தான் எப்போவுமே உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க கூடவே நீ இரு. உன் அருமையை மதிப்பையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் முன்பாக நீ வாழ்ந்து காட்டுன்னு சொல்கிறேன். நீ கண்ணீர் சிந்திய நாட்களையெல்லாம் மறந்துவிடு. இப்போது உனக்காக அத்தனையும் வெற்றியாய் மகிழ்ச்சியாய் மாற்றித்தர இந்த முருகன் நான் இருக்கேன். என் கரம் தொட்ட உன் கைகளில் உனக்கான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் மிக பெரிய அளவில் நான் கொண்டு வந்து ஒப்படைக்க போகிறேன். இனி எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவே நீ கவலைப்படவே கூடாது. ஓம் முருகா போற்றி.